இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ரெஹபோத் வாயிலாக பார்ப்பதில் அதிக சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. இந்த நாளிலும் வேத பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நேராக கொண்டு வர ஆண்டவர் இந்த நாளிலே சித்தம் கொண்டவராக இருக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் இப்படியாக நம்ம பார்க்கிறோம், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீ அழுது கொண்டிராய். இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை அழுது கொண்டவர்களாக இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கண்ணீரோடு வேதனையோடு அதிக கலக்கத்தோடு கூட இந்த நாளில் தேவ சமூகத்தில் நீங்கள் காணப்படலாம். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லி கொண்டிருக்கிறார், நீ இனிமேல் அழுது கொண்டிராய் என்று சொல்லி. இதில் அழகாக நம்ம பார்க்கும்போது நிறைய தேவதாசர்கள் வேதத்தில் அழுததாக நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக பார்க்கும்போது சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 6 முதல் 8 வசனங்களை வரைக்கும் வாசிக்கும் போது, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. இந்த நாளில் நீங்கள் கூட அழுது கொண்டவர்களாய் துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்படி தாவீது சொல்லுகிறாரோ, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொன்னது போல நீங்கள் இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஆண்டவர் என்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று. உண்மையாகவே நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய், நம்முடைய கதறுதலை கேட்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எதையும் கண்டு கொள்ளாமல் அவர் போகிறவர் அல்ல, நம்முடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழவே வேண்டாம். உன்னோட வாழ்க்கையில நீ எந்த காரியத்தை குறித்து எந்த விஷயத்தை குறித்து நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இப்படியாய் நம்ம பார்க்கிறோம், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அல்லேலூயா. இந்த நாளில் ஒருவேளை நம்ம நிறைய விஷயங்களுக்காய், ஒருவேளை மனுஷனுடைய வார்த்தைகள் நிமித்தம் நம்ம அழுது கொண்டிருக்கலாம், இல்லை வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை அதிகரித்தது நிமித்தமாய் நம்ம அதிகமாய் அழுது கொண்டிருக்கலாம், இல்லை நம்ம நினைத்தது நடக்கலை, என்னுடைய ஜபத்திற்கு இன்னும் பதில் வரலை, இல்லை எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நல்ல ஒரு வேலை இல்லை என்று சொல்லி ஒருவேளை நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அழுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இனி ஆண்டவர் நம்மை நகைக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. இனிமேல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் நகைக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அப்படியே அழுது கொண்டிருக்கவே ஆண்டவர் விடவே மாட்டார். நம்ம இன்றைக்கு அழுதோம் என்றால் நாளைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டவர்களாய் பார்த்திருந்தா நீங்க நினைச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமா உங்களோட வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியின் சத்தம் கேட்க போகிறது. உங்க குடும்பத்துல, உங்களோட வீட்டுல மகிழ்ச்சியின் சத்தமும் ஆடல் பாடல் சத்தமும் கேட்க போகிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறான், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்றார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி. ஆண்டவர் நீங்க கண்ணீர் விடாதபடி, உங்களுடைய சத்தத்தெல்லாம் அடக்கி நீங்கள் கண்ணீர் விடாதபடி உங்களை காத்து கொள்ளும் போது ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுக்குற அவர் தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போனவர்களாக இன்றைக்கு இந்த வேத வசனங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த டிவி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எந்த விஷயத்துக்கும் அழவே வேண்டிய அவசியமே இல்லை, அழ வேண்டாம், நீங்கள் அழவே வேண்டாம் என்று ஆண்டவர் இன்றைக்கே உங்களை ஆற்றி தேற்றுகிற ஒரு அன்பராய் உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும்போது தேவன் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். ஒருவேளை
உங்கள் கணவர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்காமல் இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவி உங்கள் பக்கத்தில் இருந்து, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களை படைத்த தேவன், உங்களை உருவாக்கினவர், தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே உங்களை அறிந்த தேவன் இன்றைக்கு வந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே ஆமென் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? அவர் உண்மையாகவே நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். ஆகார் உண்மையாகவே ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில வனாந்திரத்துல அலைந்து திரியும் போது அவளை கண்டு ஆண்டவர் அவளுடைய கண்ணீரை துடைத்து அவளுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விலக்கி காத்து கொள்ளும் போது அவள் அந்த இடத்துல ஒரு ஆண்டவருக்கு பெயரிடுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை காண்கிறவரா இருக்கிறார். நம்மளை கண்டும் காணாதவர் போல போகிறவர் நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் அல்ல. அவர் நம்முடைய கண்ணீரை யாவையும் அவர் துடைத்து நம்மளை ஆசீர்வதிக்கவே அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்று ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை கடன் பிரச்சனை உங்களை அதிகமாய் அழுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சுமையை கொடுத்து கொண்டிருக்கிறதா? அந்த கடன் பிரச்சனையினால அழுது கொண்டிருக்கிறீங்களா? இல்லை மனுஷர் பேசுகிற தேவையில்லாத வார்த்தைகளினால இன்றைக்கு அழுது புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வேலை இல்லை, எனக்கு நான் படித்ததுக்கு ஏற்ற எனக்கு ஒரு வேலை இல்லை, நிரந்தரமான வேலை இல்லை என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டவர்களாக இந்த நாளில காணப்படலாம். இல்லை ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீங்க இந்த நாளில கலங்கி கொண்டு வேதனையோடு அழுது கொண்டு இருக்கலாம். ஒருவேளை திருமண தடையா இருக்கலாம், இல்லை உங்க வீட்டில் ஏதோ ஒரு நன்மையான ஆசீர்வாதம் வர வேண்டி நீங்க அநேக நாட்களாய் காத்து கொண்டிருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி கூட உங்களுடைய இருதயத்துல வெளியில ஒருவேளை நீங்க சிரித்து கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய இருதயத்துல தினந்தோறும் நீங்கள் அழுது கொண்டவர்களாக இந்த நேரத்துல நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றார், இனி நீ அழவே வேண்டாம், உன்னுடைய கிரியைகளுக்கு எல்லாம் பலனுண்டு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன தேவன் உண்மையாகவே ஆண்டவர் உங்களுடைய கண்ணீர் யாவையும் ஆண்டவர் துடைத்து உங்களை சாட்சிகளாக நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏதோ ஒரு பண தேவைக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு கொடிய வேதனையினால நீங்க அகப்பட்டு, கொடிய வியாதியினால நீங்கள் அகப்பட்டு அதிலிருந்து விடுதலை ஆக முடியாதபடி வலியினால வேதனையினால நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிற ஒரு தேவனாய் அவர் நம்ம மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நீங்க அழவே வேண்டாம், இனி நீங்க அழவே வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீங்க இன்னைக்கு பார்க்கும்போது மனுஷங்கிட்ட நம்ம என்னதான் கத்தி நம்முடைய காரியங்களை எல்லாம் சொன்னா கூட அவங்க நிறைய நிமிஷம் கண்டு கொள்ளாம நமக்கு மறு உத்தரவு கொடுக்காம இருப்பாங்க. மறுபடியுமா நமக்கு ரிட்டன் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி நம்மளை தேற்றாதபடியே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை பார்த்து, நீங்க அழுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லி ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இப்படியே நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அப்பொழுது நீ கூப்பிடுவாய். நீங்க அழுது கொண்டு இருக்கிற வேலையில நீங்க கர்த்தரை கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது அவ கர்த்தருடைய சமூகத்துல அவளுடைய சக்கலத்தை அடிக்கடி அவளுக்கு குழந்தை இல்லாததை சுட்டி காட்டி அவளை மனமடி வாக்கி கொண்டே இருப்பானா, அண்ணால் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதவளாய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் செபிக்கிறாள். இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல செபிக்கும் போது ஆண்டவர் அவளுடைய ஜபத்திற்கு மனமிறங்கி ஆண்டவர் அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துவாரானால் நம்மளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க, நம்மளை அழுது கொண்டிருக்கிற காரியத்துல மறு உத்தரவு கொடுத்து ஆண்டவர் நம்மளை சந்தோஷப்படுத்த மகிழ்ச்சியாக்க ஒரு வல்லமையில தேவனா இருக்கிறார். பாருங்க, அவளோட வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம். இதுவரைக்கும் மலடியாய் இருந்த அந்த அன்னாளுடைய வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை நோக்கி கடந்து போகிறது. ஒரு தீர்க்கதரிசியே பெற்றெடுக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை அவள் பெற்றிருந்தால் பாருங்க, அவளுடைய அழுகையின் கண்ணீரின் ஜபத்திற்கு ஆண்டவர் உடனே பதிலை கொடுத்து மறு உத்தரவு உடனே கொடுத்து ஆண்டவர் அவளை சந்தோஷப்படுத்துவாரானால் நம்மையும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்த ஒரு வல்லமையுள்ளவரா இருக்கிறார். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 15வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம ஆண்டவரை நோக்கி எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அழுது கொண்டே இல்லாதபடி ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உடனே நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எந்த ஆபத்து நேரிடுகிற சமயங்களில கூட நம்மோடு கூடவே இருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறவராய், கனப்படுத்துகிறவராய், தப்புவிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால எந்த விஷயத்துக்காகவா
ஆகிலும் நீங்கள் அழுது கொண்டே இல்லாதபடி ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மாத்திரம் உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்க. தயவு செய்து மனுஷர்களிடத்துல போய் அழுது புலம்புவதை நிறுத்திடுங்க. மனுஷங்க ஒரு நேரம் உங்களை கவனித்து கேட்பாங்க, இன்னொரு தரம் அவங்க கிட்ட நீங்கள் போய் உங்களுடைய கவலைகளெல்லாம் சொல்லும் போது உங்களை ஏளனமாய் பேசுவாங்க. மற்றவர்களிடத்துல உங்களுடைய பேரை சொல்லி ஸ்பாயில் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் அன்னாலை போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படும். உடனே ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 138 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி தாவீது அழகாக சொல்லுகிறார். நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல என்னுடைய ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி தான் அநேக நேரம் அழுது கொண்டே நம்ம இருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நேரத்தை கொடுக்காதபடி, ஜெபிக்காதபடி நம்ம அழுது கொண்டே நம்ம அழலாம் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே நம்ம காணப்படுவோம். ஆனால் நம்ம அழுகிறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களுடைய கண்ணீரை வடித்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவில் ஒரு புது பலனை கொடுப்பார். நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போனவர்களாக இன்றைக்கு நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பலனை கொடுத்து உங்களை தைரியப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் இந்த நாளில் உங்களை தைரியப்படுத்திக்கோங்க. ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். உங்களுக்கு மறு உத்தரவு ஆண்டவர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். முதல்ல நம்ம பார்க்கிறோம், நம்ம அழுது கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து அழ வேண்டான்னு சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நம்மளை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தரே எனக்கு துணையாக இருக்கிறார், அதனால் நான் இனி அழவே போவதில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லணும். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 50 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படியே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணை இல்லையே, இல்லை என்னோடு கூட துணையாய் வருவதற்கு, எனக்கு ஆறுதலாய் பேசுவதற்கு யாருமே இல்லையே, என்னை பலப்படுத்தவோ இல்லை என்னை தைரியப்படுத்தவோ எனக்கு ஊக்கம் கொடுக்கவோ யாருமே இல்லையேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு துணையாய் இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு துணையாய் இருப்பதனால நம்ம அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்மளை படைத்த தேவனை, இந்த உலகத்தையே படைத்த தேவனே நமக்கு துணையாய் இருப்பதனால நம்ம எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உலகத்தில் காணப்படுகிற எந்த சூழ்நிலையில் கண்டும் அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு தனிமையாய் நீங்கள் காணப்பட, உங்களோட வாழ்க்கையை தனித்து போய் எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாய் இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறவராகவே இருக்கிறேன், நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உன்னை எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை, உன்னை விட்டு எப்பொழுது விலகுவதே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 115 சங்கீதம் 11 வசனத்தில் நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு துணையாய் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம பயந்து வாழும்போது, அவரையே நம்பி நம்ம ஜீவிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அவர் துணையாய் இருக்கிறார், நமக்கு கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. நம்ம அவருக்கு பயந்தா போதும், அவருடைய நாமத்திற்கு பயந்தா போதும், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தா போதும், அவரையே நம்பி நம்ம காணப்படும் போது ஆண்டவரே நமக்கு துணையாய் இருக்கிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும், எல்லாமே இழந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், என்னை அவர் கொன்றே போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம கர்த்தர் மேல வைக்கும் போது நமக்கு அவர் துணையாய் இருந்து நம்முடைய கண்ணீரை யாவையும் துடைக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சங்கீதம் 146 சங்கீதம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை நம்முடைய துணையாக நம்ம கொள்ளும் போது ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கண்ணீரையும் மாற்றி நம்மளை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உண்மையாகவே அவர் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கும் போது நம்மளை பாக்கியவதிகளாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார். நம்ம அதனால
அழவே வேண்டாம். எந்த சூழ்நிலை குறித்தோ இல்லை எந்த போராட்டத்தை குறித்தோ எந்த மனுஷர்களை குறித்தோ நம்ம அழவே வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய், நமக்கு துணையாய், நமக்கு பரிந்து பேசுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய கண்ணீரை யாவையும் துடைக்கிறவராய், நமக்கு ஆறுதல் செய்கிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய் நம்ம படைத்த தேவன் இருப்பதனால நம்ம அழவே வேண்டாம். எந்த விஷயத்தை குறித்தும் நம்ம அழவே வேண்டாம். ஏனென்றால் அவர் நம்மோடு கூடவே துணையாளராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு துணையாக இருக்கும்போது ஏதோ ஒரு இடங்களுக்கு நம்ம போகும்போது எங்கே போனாலும் நம்ம துணை தேடுவோம். வீட்டில் இருக்கும்போது யாராவது எனக்கு துணையாக இருக்கணும், இல்லை நான் வெளியில் போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். நிறைய அமைச்சர்கள்லாம் போகும்போது அவங்களுக்கு எஸ்கார்ட்ஸாக நிறைய துணைகள் போவாங்க அவங்கள பாதுகாப்பதற்காக. ஆனால் உங்களையும் என்னையும் பாதுகாக்க, உங்களையும் என்னையும் துணையாய் நின்று பாதுகாக்க நம் தேவாதி தேவன் நம்மளை படைத்தவர் இருக்கிறார். அதனால எந்த விஷயத்தை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு மனுஷர்கள் துணையாய் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைப்பது கூட ஒரு தவறு. ஏனென்றால் கர்த்தரே நமக்கு துணையாளராய் இருந்து நம்மளை ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால முதல்ல ஆண்டு நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நம்முடைய கண்ணீருக்கு அவர் மறு உத்தரவு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். நமக்கு துணையாளராக இருக்கிறதுனால நம்ம உண்மையாகவே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம்முடைய அழவே வேண்டாம். நம்ம அழாதபடி நம்ம இருக்கும்போது ஆண்டவரே நமக்கு துணையாக இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நம்ம ஏன் அழ வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எந்த ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், அதை கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அந்த காரியத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த விஷயத்தில் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 57 சங்கீதம் 2 வசனத்தில் இப்படியாய் தாவீது சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம உன்னதமான தேவனை நம்முடைய கஷ்ட நேரங்களிலே, நம்முடைய ஆபத்து நேரங்களிலே அவரை நம்ம நோக்கி கூப்பிடும் போது, நம்ம அழாதபடி அவரை நம்ம நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை உங்க மனதுல பதித்து கொண்டு எல்லா விஷயங்களுக்காகவும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற நீங்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி அறிக்கையிட்டு நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும். எந்த மனுஷர்கள்கிட்டையும் இந்த வார்த்தையை கொண்டு சொல்ல நீங்க தயங்கவே கூடாது. நீங்க எல்லா விஷயங்களுக்காகவும் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அழுது கொண்டு இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? வியாதியோடு, பலவீனங்களோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு கூட இந்த நாளிலே அழுது கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில சுமந்து ஆண்டவர் தீர்த்து விட்டார். உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய சாபங்களை, உங்களுடைய நோய்களை யாவற்றையும் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில உங்களுக்காக ஏற்கனவே அவர் செய்து முடித்து விட்டார். அதனால நம்ம எந்த விஷயத்தை குறித்தும் அழ வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்க ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படியாக ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிக்க அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம வேதத்துல அநேகரை பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்காக, நம்ம ஒருவேளை மனுஷர்களால தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், நம்ம ஒருவேளை மனுஷர்களால கைவிடப்பட்டவர்களாய், ஏமாற்றப்பட்டவர்களாய் காணப்படலாம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்துதான் சொல்றார், உங்களுக்காக நான் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அதனால கலங்காதபடி நம்ம கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறதுனால நம்ம அழவே வேண்டாம். நம்ம கர்த்தருடைய கரத்துல எல்லா விஷயங்களையும் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். நம்ம பார்க்கும் போது தாவீது அழகா சொல்லுவார், கர்த்தர் எனக்காக வழக்காளிகளோட வழக்காடுவார் என்று சொல்லுகிறார். நம்ம ஒருவேளை நிறைய கோர்ட் விஷயங்களுக்காக, கோர்ட்டு காரியமாய் நம்ம அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் சொல்றார், இந்த காரியத்துல நிச்சயமாகவே
உங்களுக்காகவே ஒரு அற்புதங்களை நான் செய்வேன், உங்களுக்காக நான் யாவையுமே செய்து முடிப்பேன், நான் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால இன்றைக்கே நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய், வழக்காளிகளோடு வழக்காடுகிறார், யுத்தம் பண்ணுகிறவர்களோடு அவர் யுத்தம் பண்ண வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம மோசே கிட்ட ஆண்டவர் பேசும்போது யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. நம்ம அமைதியா கர்த்தருடைய கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு இருந்தா மாத்திரம் போதும். ஆண்டவர் நமக்காக அவரே அந்த யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை எப்படியாவது அவர்களை கொன்றுவிடணும், இந்த ஜனங்கள் இனிமே அவர்கள் வாழவே கூடாது, இவர்கள் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பின்பாக வந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனா செங்கடலுக்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து போனாங்க, எங்களுக்கு வழியே இல்லையே, நாங்க எப்படி போவோம், நாங்க எப்படி இந்த செங்கடலை கடந்து போவோம், எங்களுக்கு வேற வழியே இல்லையே என்று திகைத்து கொண்டு இருக்கிற வேலை அழுகையோடு தங்களுடைய பிள்ளைகளெல்லாம் சுமந்து கொண்டு அவர்கள் வரும்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய கோலினால அந்த தண்ணீரை அடி என்று சொல்லும் போது அந்த செங்கடலை அவர் இரண்டாக பிளந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வெட்டாந்திரையில ஒரு சாதாரண தரையில நடந்து போகிறது போல அந்த கடலின் நடுவில அவர்கள் நடந்தார்கள் என்று நம்ம வேதத்துல பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்பாக அவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று பின்பாக வந்த அந்த பார்வோனின் சேனையும் ஆண்டவர் கடலிலே கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நமக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தால், நமக்கு விரோதமாய் ஜனங்கள் அவர்கள் ஏளனமாய் நம்மளை பேசி கொண்டிருந்தாலும் நம்ம அவர்களை கண்டு கொள்ளாதபடி நம்ம கர்த்தருடைய சமூகத்துல முன்னேறி செல்லும் போது, நம்ம அழாதபடி நம்ம முன்னேறி செல்லும் போது ஆண்டவரே நமக்கு யுத்தம் பண்ணுகிறவர்களோட அவருக்கு யுத்தம் பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதனால எந்த விஷயத்தை குறித்தும் தயவு செய்து கலங்கவே கலங்காதீங்க. ஆண்டவர் அவர் நம்ம படைத்த தேவன், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம அழவே வேண்டாம் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம், அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அவர் நீதியோட சீக்கிரமாய் வருகிறார், நீதியோட சீக்கிரமாய் வந்து ஆண்டவர் நம்முடைய காரியத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநியாயமாய் நீங்க இந்த நாளில நடத்தப்படுகிறீங்களா, அநியாயமாய் நீங்க என்ன நியாயமாய் செய்தீர்களோ அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கிடைக்காம இன்னைக்கு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா, ஆண்டவர் நிச்சயமாய் நீதியாய் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காய் அவர் வழக்காடுகிறவராய், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உண்மையாகவே உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து ஆண்டவர் உங்களுடைய தலையை அவர் உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதனால நீங்க அழவே வேண்டாம், நீங்க அழவே வேண்டாம் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ இனி அழ வேண்டாம் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆறுதல் படுத்தி உங்களோடு கூட பேசுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நீங்க எந்த விஷயத்தை குறித்தும் அழவே வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம் உங்களுடைய இருதயத்தை நீங்க ஊற்றி நீங்க ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது ஆண்டவரே உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அன்னாளின் அழுக்குரலை கேட்டு அவளுடைய ஜபங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண ஒரு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்துல திகைத்து கலங்கி அழுது கொண்டு இருக்கிறீங்களா, உங்களுடைய கண்ணீரினால உங்களுடைய இரவு முழுவதுமா உங்களுடைய தலையணையை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். யாருமே என்னுடைய வேதனையை பார்க்க மாட்டார்களே என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், தனிமையாய் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார். என் மகனே மகளே, நீ அழவே வேண்டாம், என்னுடைய சமூகத்துல உன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிடு, நானே உனக்கு துணை செய்கிறவரா இருக்கிறேன், நானே உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறேன், நானே உன்னுடைய ஜபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குகிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால உங்களை தாங்கும் போது நீங்கள் யாருக்கோ எந்த மனுஷனுக்கோ எந்த சூழ்நிலைக்கோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும்
நாளிலும் உங்களோடு கூட இருந்து அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க அழவே வேண்டாம், அழவே வேண்டாம். இனிமேல் உங்களோட துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்களுடைய புலம்பல் எல்லாமே ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறதை நீங்கள் இந்த வருகிற நாட்களிலே நீங்கள் பார்க்க போறீங்க. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறீங்க. உங்க குடும்பத்துல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய பொருளாதாரத்துல கர்த்தர் ஒரு பெரிய செழிப்பை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிற உங்க வீட்டில ஆடல் பாடல் துதியின் சத்தம் கேட்க போகிறது. நீங்க குழந்தை இல்லாதபடி அநேக நாட்களா திருமணம் ஆகியும் நீங்க கலங்கி கொண்டவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறார், நீங்க அழ வேண்டாம், அழ வேண்டாம், உங்களுக்கு ஒரு சந்ததியின் ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால எந்த காரியத்தை குறித்து நீங்க அழவே வேண்டாம், நீ அழவே வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கறதுனால நீங்க அழ வேண்டாம். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பதனால நம்ம அழவே வேண்டாம். மூன்றாவதாக கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். அதனால நீங்க அழவே வேண்டாம். ஆண்டவர் கண்டிப்பாகவே இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே என்னோடு கூட பேசியிருக்கிறீரே அப்பா. நான் ஆண்டவரே இந்த கண்ணீரின் வழியா, இந்த கண்ணீரின் பாதியில, கண்ணீரின் பள்ளத்தாக்கில நான் கடந்து வரும்போது என்னோடு கூட நீங்க பேசியிருக்கிறீரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் அப்பா, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், என்னோட வாழ்க்கையில அப்படியே பலிக்கட்டும் அப்பா. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னோட வாழ்க்கையில ஆமென்றும் ஆமென் என்றும் பலிக்கட்டும் அப்பா. இந்த வேளையில ஆண்டவரே இந்த செய்தியை யாரெல்லாம் ஆண்டவரே தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கண்ணீரை இன்றைக்கே துடைக்கப்படுவதாக. இன்றைக்கே கர்த்தர் துடைத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. என்னென்ன விஷயங்களுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலே கர்த்தர் இன்றைக்கே அற்புதங்களை செய்வீராகப்பா, செய்வீராக ஆண்டவரே. ஆகாரின் குரலை ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல கண்டீரே அப்பா. மகளை கண்ணோக்கி பார்த்து ஒரு பெரிய ஆண்டவரே நீரூற்றை கட்டளையிட்டவர் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் நீரூற்றை இப்பொழுதே கட்டளையிடுவீராகப்பா. ஆண்டவரே குழந்தை இல்லாத ஆண்டவரே அண்ணாளை கண்ணோக்கி பார்த்தீரே. மலடியாயிருந்த அந்த அண்ணாளை கண்ணோக்கி பார்த்து அவளை நினைத்தருளின கர்த்தரப்பா. இந்த நேரத்துல யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய நினைத்தருளி அவர்களுடைய கண்ணீரை கண்டு அவர்களுக்கு உண்மையாகவே இந்த வேளையில ஒரு ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படட்டும். எந்த காரியத்தில் அற்புதம் தேவைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயங்களிலே நீர் அற்புதங்களை இப்பொழுதே செய்து பிள்ளைகளோட தலையை நீர் உயர்த்தி கனப்படுத்த முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. உங்க சமூகத்துல நாங்கள் வைக்கிறோம் அப்பா. இனி நீ அழுது கொண்டிரா என்ற வசனத்தின்படியாக ஆண்டவரே இனி நீ அழவே வேண்டாம் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் எந்த விஷயங்களுக்கும் அழவே வேண்டாம் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுடைய ஆண்டவரே ஜபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் அப்பா. எங்களுக்கு துணையாய் இருக்கிறவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் நீர் எங்களோடு கூட இருப்பதனால நாங்கள் எந்த ஆண்டவரே காரியத்தை குறித்து அழ வேண்டிய அவசியமே இல்லப்பா. அண்ணால போல உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஊற்றி ஜெபித்திருக்கிறோம். அற்புதங்களை கர்த்தர் நீங்க காண செய்வீராக. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவர்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறாருன்னு நாங்கள் உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். எங்களுடைய சபை இந்த திரையிலே காணப்படுகிற விலாசத்திலே உள்ளது. நீங்கள் வேறு எந்த சபைக்கும் போகாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் எங்களுடைய சபைக்கு நீங்கள் கடந்து வரும்படி அல்லது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கவும் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோம். அதனால் இந்த திரையில் காணப்படுகிற விலாசத்திலையும் இல்லை இந்த ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணுவீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க அது உண்மையாகவே அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.